ஓம் சாந்தி 20/11/2025. இனிமையான குழந்தைகளே, பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தியை தருவதற்காக வந்திருக்கின்றார். உங்களுடைய சுய தர்மமே அமைதியாகும். ஆகையினால் நீங்கள் அமைதிக்காக அலைவது இல்லை. கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் 21 பிறவிகளுக்கு குறைவற்ற பொக்கிஷங்களால் எடை போட தகுதியானவர்களாக ஆகின்றீர்கள். ஏன்? பதில்: ஏனென்றால் பாபா புதிய உலகம் படைக்கும் போது குழந்தைகளாகிய நீங்கள் அவருக்கு உதவியாளர்களாக ஆகின்றீர்கள். தங்களுடைய அனைத்தையும் அவருடைய காரியத்தில் பயன்படுத்துகிறீர்கள். ஆகையினால் பாபா அதற்கு பதிலாக 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு குறைவற்ற பொக்கிஷங்களினால் நிரப்பி அப்படி எடை போடுகிறார். செல்வம் ஒருபோதும் குறைவதே இல்லை, துக்கமும் வருவதில்லை, அகால மரணம் கூட நடப்பதில்லை. பாடல்: எனக்கு உதவி அளிப்பவரே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஓம் என்பதின் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் ஓம் என்று மட்டும் சொல்கிறார்கள். ஆனால் ஓம் சாந்தி என்று சொல்ல வேண்டும். வெறும் ஓம் என்பதற்கு ஓம் பகவான் என்று அர்த்தம் வருகிறது. ஓம் சாந்தி என்றால் நான் ஆத்மா, அமைதி சொரூபமானவன் என்பதாகும். நான் ஆத்மா, இது என்னுடைய சரீரமாகும். முதலில் ஆத்மா, பிறகு ஷரீரமாகும். ஆத்மா அமைதி சொரூபமாக இருக்கிறது. அதனுடைய இருப்பிடம் சாந்தி தாமமாகும். மற்றபடி காட்டிற்கு செல்வதன் மூலம் உண்மையான அமைதி கிடைப்பதில்லை. உண்மையான அமைதி வீட்டிற்கு செல்லும் போதுதான் கிடைக்கிறது. மற்றபடி எங்கே அமைதியற்று இருக்கிறதோ அங்கே அமைதியை வேண்டுகிறார்கள். இந்த அமைதியற்ற துக்கதாமும் அழிந்துவிடும், அமைதி ஏற்பட்டுவிடும். குழந்தைகளாகிய உங்களுக்கு அமைதியின் ஆஸ்தி கிடைத்துவிடும். அங்கே வீட்டிலோ அல்லது வெளியே ராஜ்யத்திலோ அசாந்தி இருக்காது. அதனை அமைதியான ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அமைதியற்ற ராஜ்யமாகும். ஏனென்றால் ராவண ராஜ்யமாக உள்ளது. அது ஈஸ்வரனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ராஜ்யமாகும். பிறகு துவாபர யுகத்திற்கு பிறகு அசுர ராஜ்யம் ஏற்படுகிறது. அசுரர்களுக்கு ஒருபோதும் அமைதி ஏற்படுவது இல்லை. வீட்டில், கடையில், எங்கேயும் அசாந்தியே அசாந்தி தான் இருக்கும். 5 விகாரங்கள் என்னும் ராவணன் அசாந்தியை பரப்புகின்றான். ராவணன் என்ன பொருள் என்பதை எந்த வித்வானோ பண்டிதரோ போன்றவர் தெரிந்திருக்கவில்லை. நாம் வருடா வருடம் ஏன் ராவணனை எரிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. சத்யுகம் திரேதாவில் இந்த ராவணன் இருப்பதே இல்லை. அது தெய்வீகமான ராஜ்யமாகும். ஈஸ்வரன் பாபா உங்கள் மூலமாக தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். தனியாக ஸ்தாபனை செய்வதில்லை. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் ஈஸ்வரனுடைய உதவியாளர்கள் ஆவீர்கள். முன்னால் ராவணனுக்கு உதவியாளர்களாக இருந்தீர்கள். இப்போது ஈஸ்வரன் வந்து அனைவருக்கும் சத்கதியை ஏற்படுத்துகின்றார். தூய்மை, சுகம், அமைதியை ஸ்தாபனை செய்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. சத்யுகம் திரேதாவில் துக்கத்தின் விஷயமே இல்லை. யாரும் திட்டுவதில்லை, மோசமானவற்றை சாப்பிடுவது இல்லை. இங்கே பாருங்கள், எவ்வளவு மோசமான உணவுகளை உண்ணுகிறார்கள். கிருஷ்ணருக்கு பசுக்கள் மிகவும் பிடிக்கும் என்று காட்டுகிறார்கள். கிருஷ்ணர் ஒன்றும் மாட்டுக்காரன் இல்லை, மாடுகளை பராமரித்தார் என்பது அல்ல. சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கு இடையே இவ்வளவு இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது. இரவில் இருள் இருக்கிறது, பகலில் வெளிச்சம் இருக்கிறது. பிரம்மாவிற்கு பகல் என்றால் பிரம்மா வம்சத்தவர்களுக்கும் பகல் என்றாகிவிடுகிறது. முதலில் நீங்களும் கூட கார் இருளில் இரவில் இருந்தீர்கள். இந்த சமயத்தில் பக்திக்கு எவ்வளவு வேகம் இருக்கிறது. மகாத்மா போன்றோரை தங்கத்தால் எடை போடுகிறார்கள். ஏனென்றால் சாஸ்திரங்களின் வித்வான்களாக இருக்கின்றார்கள்.
அவர்களுடைய தாக்கம் ஏன் இவ்வளவு இருக்கிறது என்பதையும் பாபா புரிய வைத்துள்ளார். மரத்தில் புதிய புதிய இலைகள் வருகிறது என்றால் சத்தோ பிரதானமாக இருக்கிறது. மேலிருந்து புதிய ஆத்மா வருகிறது என்றால் கண்டிப்பாக கொஞ்ச காலத்திற்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அல்லவா? தங்கம் அல்லது வைரத்தால் அவர்களை எடை போடுகிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் அழிந்து போக போகிறது. மனிதர்களிடத்தில் எவ்வளவு லட்சங்களின் மதிப்புள்ள வீடு இருக்கிறது. நாம் மிகுந்த செல்வந்தர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். இந்த பணக்கார தன்மை இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். சிலருடையது மண்ணில் புதையும். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். யார் இந்த காரியத்தில் ஈடுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு 21 பிறவிகளுக்கு வைர வைடூரியங்களால் ஆன மாளிகை கிடைக்கும். இங்கே ஒரு பிறவிக்குத்தான் கிடைக்கிறது. அங்கே உங்களுடைய 21 பிறவிகள் வரை வரும். இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ சரீரம் உட்பட அனைத்தும் சாம்பலாகிவிடும். குழந்தைகளாகிய உங்களுக்கு திவ்ய திருஷ்டியின் மூலம் காட்சிகளும் கிடைக்கிறது. விநாசமான பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும். நாம் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். 21 தலைமுறைகள் ராஜ்யம் செய்த பிறகு ராவண ராஜ்யம் நடந்தது. இப்போது பாபா வந்துள்ளார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பாபாவை தான் நினைவு செய்கிறார்கள். துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்கிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. பாபா சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். பிறகு நினைவு செய்வதற்கு அவசியம் இருப்பதில்லை. நீங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் தங்களுடைய குழந்தைகளுக்காக தாய் தந்தையாக இருப்பர். இது பரலௌகிக்க தாய் தந்தையின் விஷயமாகும். நீங்கள் இப்போது லக்ஷ்மி நாராயணனாக ஆவதற்காக படிக்கின்றீர்கள். பள்ளியில் குழந்தைகள் நன்றாக தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் ஆசிரியருக்கு பரிசு கொடுக்கிறார்கள். இப்போது நீங்கள் அவருக்கு என்ன பரிசு கொடுப்பீர்கள்? அதாவது சிவபாபாவிற்கு என்ன பரிசு கொடுப்பீர்கள்? நீங்கள் அவரை மந்திரத்தின் மூலம் தங்களுடைய குழந்தையாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். கிருஷ்ணருடைய வாயில் அவருடைய தாய் வெண்ணெய் உருண்டையை பார்த்தார் என்று காட்டுகிறார்கள். கிருஷ்ணர் சத்தியுகத்தில் பிறவி எடுத்தார். அவர் வெண்ணெய் போன்றவற்றை சாப்பிட மாட்டார். அவர் உலகத்திற்கு எஜமானன் ஆவார். ஆக இது எந்த சமயத்தின் விஷயம்? இது சங்கம யுகத்தின் விஷயமாகும். நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சென்று குழந்தையாக ஆவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம். கிறிஸ்தவர்கள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இருவரும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். மற்றும் வெண்ணெய் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது, ராஜ்யம் கிடைக்கிறது அல்லவா? அவர்கள் எப்படி பாரதத்தின் மீது சண்டையிட்டு வெண்ணெயை தாங்கள் சாப்பிட்டு விட்டார்கள். கிறிஸ்தவர்களின் ராஜ்யம் 3/4 பாகம் இருந்தது. பின்னால் மெதுமெதுவாக விடுபட்டு கொண்டே சென்றது. முழு உலகத்தின் மீது உங்களை தவிர வேறு யாரும் ராஜ்யம் செய்ய முடியாது. நீங்கள் இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். நீங்கள் இப்போது பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்களாகவும் உலகத்திற்கு எஜமானர்களாகவும் ஆகின்றீர்கள். உலகத்தில் பிரம்மாண்டம் என்பது வருவதில்லை. சூட்சும வதனத்தில் கூட ராஜ்யம் இல்லை. சத்தியுகம், திரேதாயுகம், இந்த சக்கரம் இங்கே ஸ்தூல வதனத்தில் நடக்கிறது. தியானத்தில் ஆத்மா எங்கேயும் செல்வதில்லை. ஆத்மா சென்று விட்டது என்றால் சரீரம் அழிந்துவிடும். இவை அனைத்தும் காட்சிகள் ஆகும். சித்து விளையாட்டுகளின் மூலம் கூட இப்படிப்பட்ட காட்சிகள் ஏற்படுகின்றன. இங்கே இருந்து கொண்டே வெளிநாட்டு நாடாளுமன்றம் போன்றவைகளை பார்க்கவும் முடியும். பாபாவின் கைகளில் இருப்பதோ திவ்ய திருஷ்டியின் சாவியாகும். நீங்கள் இங்கு இருந்து கொண்டே லண்டனை பார்க்க முடியும். இதற்கு கருவிகள் போன்ற எதையும் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாடகத்தின்படி அந்த சமயத்தில் அந்த காட்சி ஏற்படுகிறது. அது நாடகத்தில் முதலிலேயே பதிவாகி இருக்கிறது.
பகவான் அர்ஜுனனுக்கு காட்சியை காண்பித்தார் என்று காட்டுகிறார்கள் அல்லவா? நாடகத்தின்படி அவருக்கு காட்சி ஏற்பட வேண்டியிருந்தது. இது கூட பதிவாகி இருக்கிறது. இதில் யாருடைய பெருமையும் இல்லை. இவை அனைத்தும் நாடகத்தின்படி நடக்கிறது. கிருஷ்ணர் உலகத்தின் இளவரசராக ஆகின்றார் என்றால் அவருக்கு வெண்ணெய் கிடைக்கிறது. உலகம் என்று எதை சொல்லப்படுகிறது, பிரம்மாண்டம் என்று எதை சொல்லப்படுகிறது என்பதை கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை. பிரம்மாண்டத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் வசிக்கின்றீர்கள். சூட்சும வதனத்தில் வருவது, செல்வது, காட்சிகள் காண்பது போன்றவை இந்த சமயத்தில் நடக்கிறது. பிறகு 5000 ஆண்டுகள் சூட்சும வதனம் என்ற வார்த்தை இருக்காது. பிரம்மா தேவதாய நமக என்று சொல்கிறார்கள். பிறகு சிவ பரமாத்மாய நமக என்று சொல்கிறார்கள். என்றால் அவர் அனைவரிலும் உயர்ந்தவராக ஆகிவிட்டார் அல்லவா? அவரை பகவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவதைகள் மனிதர்கள் ஆவார்கள். ஆனால் தெய்வீக குணமுடைய மனிதர்கள் ஆவர். மற்றபடி 4, 8 கைகளை உடைய மனிதர்கள் யாரும் இருப்பதில்லை. அங்கேயும் 2 கைகளை உடைய மனிதர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் முழுமையான தூய்மை இருக்கிறது. தூய்மையின்மை என்ற விஷயமே இல்லை. அகால மரணம் ஒருபோதும் நடப்பதில்லை. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலமாக பாபாவை பார்ப்போம். பார்ப்பது எனும் போது சரீரம் என்றாகிறது. பரமாத்மா அல்லது ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. பார்ப்பதற்கு திவ்ய பார்வை கிடைக்கிறது. மற்ற அனைத்து பொருட்களையும் திவ்ய திருஷ்டியின் மூலமாக பெரியதாக பார்க்கலாம். ராஜ்யம் பார்ப்பதற்கு பெரியதாக தெரியும். ஆத்மா இருப்பதே புள்ளியாக. புள்ளியை பார்ப்பதன் மூலம் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆத்மா மிகவும் சூட்சுமமானதாகும். ஆத்மாவை பார்ப்பதற்கு நிறைய மருத்துவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை. உலகத்தில் தங்கம், வைரத்தினால் எடை போடுகிறார்கள். நீங்கள் பிறவிகளுக்கும் பல மடங்கு ஆஸ்திக்கு அதிகாரி ஆகின்றீர்கள். உங்களுடையது வெளிப்படையான பகட்டு எதுவும் இல்லை. சாதாரண விதத்தில் இந்த ரதத்தில் அமர்ந்து பாபா கற்பிக்கின்றார். அவருடைய பெயர் பாக்ய ரதமாகும். இது தூய்மையற்ற பழைய ரதமாகும். இதில் சிவபாபா வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை செய்கின்றார். எனக்கென்று என்னுடைய சரீரம் இல்லை என்று பாபா கூறுகின்றார். நான் ஞானக்கடலாக இருக்கின்றேன், அன்பு கடலாக இருக்கின்றேன் எனும்போது உங்களுக்கு எப்படி சரீரமின்றி ஆஸ்தியை கொடுப்பேன்? மேலிருந்து கொடுக்க மாட்டேன். புத்தியை தூண்டுவதன் மூலம் கல்வி கற்க முடியுமா என்ன? கண்டிப்பாக இங்கே வர வேண்டும். பக்தி மார்க்கத்தில் என்னை பூஜிக்கிறார்கள். அனைவருக்கும் பிடித்தமானவனாக இருக்கிறேன். காந்தி, நேருவின் சித்திரங்கள் பிடித்தமானதாக இருக்கிறது. அவர்களுடைய ஷரீரத்தை நினைவு செய்கிறார்கள். அழிவற்ற ஆத்மாவானது சென்று வேறொரு பிறவி எடுத்திருக்கிறது. மற்றபடி அழியக்கூடிய ஷரீரத்தை நினைவு செய்கிறார்கள். அது பூத பூஜையாக ஆகிவிட்டது அல்லவா? சமாதியை உருவாக்கி அதன் மீது பூ போன்றவற்றை போடுகிறார்கள். இது நினைவு சின்னமாகும். சிவனுக்கு எத்தனை கோவில்கள் உள்ளன? அனைத்திலும் பெரிய நினைவு சின்னம் சிவனுடையதாகும். சோமநாத் கோவில் புகழ் பெற்றதாக இருக்கிறது. முகமது கஜினி வந்து கொள்ளையடித்துக் கொண்டு சென்றார். உங்களிடம் அவ்வளவு செல்வம் இருந்தது. பாபா குழந்தைகளாகிய உங்களை ரத்தினங்களால் எடை போடுகிறார். என்னை நான் எடை போட்டுக் கொள்வதில்லை. நான் அந்த அளவிற்கு செல்வந்தனாக ஆவதில்லை. உங்களை செல்வந்தர்களாக ஆக்குகின்றேன். அவர்களை இன்று எடை போட்டார்கள் என்றால் நாளை இறந்து விடுவார்கள். செல்வம் ஒன்றிற்கும் பயன்படாது. பாபா உங்களை 21 பிறவிகளுக்கு உங்களுடன் இருக்கும்படியாக குறைவற்ற பொக்கிஷத்தினால் எடை போடுகின்றார். ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் அங்கே துக்கம் என்ற வார்த்தையே இல்லை. ஒருபோதும் அகால மரணம் நிகழ்வதில்லை. மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டீர்கள். இங்கே எவ்வளவு பயப்படுகிறார்கள்.
அழுகிறார்கள். அங்கே நாம் சென்று இளவரசர்களாக ஆவோம் என்ற குஷி ஏற்படுகிறது. மந்திரவாதி, வியாபாரி, வைர வியாபாரி என்று சிவபரமாத்மாவை சொல்லப்படுகிறது. உங்களுக்கும் இப்படி இளவரசர்களாக ஆவீர்கள் என்று காட்சி காட்டுகின்றார். இப்போது பாபா காட்சி காட்டும் நடிப்பை நிறுத்திவிட்டார். நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போது பாபா ஞானத்தின் மூலம் உங்களுடைய சத்கதியை ஏற்படுத்துகிறார். நீங்கள் முதலில் சுகதாமத்திற்கு செல்வீர்கள். இப்போது துக்கதாமமாக இருக்கிறது. ஆத்மாதான் ஞானத்தை தாரணை செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆகையினால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மாவில்தான் நல்ல அல்லது கெட்ட சமஸ்காரங்கள் இருக்கின்றன. ஷரீரத்தில் இருந்தால் ஷரீரத்தோடு சமஸ்காரங்களும் முடிந்துவிடும். சிவபாபா, ஆத்மாக்களாகிய நாங்கள் இந்த ஷரீரத்தின் மூலம் கற்கின்றோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இது புதிய விஷயம் அல்லவா? ஆத்மாக்களாகிய நமக்கு சிவபாபா கற்பிக்கின்றார். இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நம் அனைவருக்கும் அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். பாபா அவரை கூறுகின்றார், எனக்கென்று என்னுடைய ஷரீரம் இல்லை, நானும் ஆத்மாதான். ஆனால் என்னை பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது. மற்றபடி ஷரீரத்தின் பெயர் மாறுகிறது. ஆத்மா ஆத்மாவாகத்தான் இருக்கிறது. நான் பரமாத்மா உங்களைப் போல் மறுபிறவி எடுப்பதில்லை. நாடகத்தில் என்னுடைய நடிப்பு இப்படித்தான் இருக்கிறது. நான் இவருக்குள் பிரவேசித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகையினால்தான் இவரை பாக்யசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறது. இவரை பழைய செருப்பு என்றும் சொல்லப்படுகிறது. சிவ தந்தை கூட பழைய நீளமான காலணியை அணிந்திருக்கின்றார். பாபா கூறுகின்றார், நான் இவருக்குள் நிறைய பிறவிகளின் கடைசியில் பிரவேசித்திருக்கிறேன். முதலில் இவர் தேவதையாக ஆகின்றார். பிரம்மா பாபா கூறுகின்றார், நீங்கள் இளைஞர்களாக இருக்கின்றீர்கள். என்னை விட அதிகம் படித்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். ஆனால் என்னுடன் பாபா இருக்கின்றார் எனும்போது எனக்கு அடிக்கடி அவருடைய நினைவு வருகிறது. பாபா என்னோடு உறங்கவும் செய்கின்றார். ஆனால் சிவபாபா என்னை தழுவிக்கொள்ள முடியாது. உங்களை தழுவிக்கொள்கின்றார். நீங்கள் பாக்கியசாலிகள் அல்லவா? சிவபாபா சரீரத்தை கடனாக பெற்றிருக்கின்றார். நீங்கள் அவரை தழுவிக்கொள்ள முடியும். நான் எப்படி தழுவிக்கொள்ள முடியும்? எனக்கு இந்த அதிர்ஷ்டம் கூட இல்லை. ஆகையினால் நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று பாடப்பட்டுள்ளீர்கள். குழந்தைகள் எப்போதும் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள். தந்தை குழந்தைகளுக்கு செல்வத்தை கொடுத்து விடுகிறார்கள். எனவே நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அல்லவா? சிவபாபா கூட நீங்கள் என்னை விட அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறுகின்றார். உங்களுக்கு கற்பித்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். நான் ஆகின்றேனா என்ன? நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். அதிகபட்சமாக என்னிடத்தில் திவ்ய திருஷ்டியின் சாவி இருக்கிறது என்று பாபா கூறுகின்றார். நான் ஞானக்கடலாக இருக்கின்றேன். உங்களையும் மாஸ்டர் ஞானக்கடலாக ஆக்குகின்றேன். நீங்கள் இந்த முழு சக்கரத்தையும் தெரிந்து கொண்டு சக்கரவர்த்தி, மகாராஜா, மகாராணிகளாக ஆகின்றீர்கள். நான் ஆகின்றேனா என்ன? வயதாகி விடுகிறது என்றால் குழந்தைகளுக்கு உயில் எழுதி வைத்துவிட்டு அவர்கள் வானப்பிரஸ்தம் சென்று விடுகிறார்கள். முன்பு அப்படி நடந்தது. இன்றைக்கு குழந்தைகள் மீது பற்று வந்து விடுகிறது. பரலௌகிக்க தந்தை கூறுகின்றார், நான் இவருக்குள் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களை முள்ளிலிருந்து மலராக உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றிவிட்டு அரை கல்பத்திற்கு எப்போதும் சுகமுடையவர்களாக ஆக்கிவிட்டு நான் வானப்பிரஸ்தத்தில் அமர்ந்து விடுகின்றேன். இந்த விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரங்களில் இருக்கின்றதா என்ன? சந்நியாசிகள் சாஸ்திரங்களின் விஷயங்களை சொல்கிறார்கள். பாபா ஞானக்கடலாக இருக்கின்றார். இந்த வேத சாஸ்திரங்கள் போன்றவைகள் எல்லாம் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் என்று பாபா அவரே கூறுகின்றார். நான் தான் ஞானக்கடலாக இருக்கின்றேன். நல்லது,
இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: சரீரம் உட்பட இந்த கண்களுக்கு என்னவெல்லாம் தெரிகிறதோ அவை அனைத்தும் அழியக்கூடியதாகும். ஆகையினால் தங்களுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைவதற்காக படிப்பை படிக்க வேண்டும். எப்போதும் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை நினைவில் வைத்து பிரம்மாண்டம் மற்றும் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும். வரதானம்: ஆஹா டிராமா ஆஹா என்ற நினைவின் மூலம் அநேகருக்கு சேவை செய்யக்கூடிய சதா மகிழ்ச்சியுடன் இருப்பவர் ஆகுங்கள். இந்த டிராமாவின் எந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுதும் ஆஹா டிராமா ஆஹா என்பது நினைவில் இருந்தால் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள். ஏனெனில் டிராமாவின் புரிதல் கிடைத்துள்ளது. அதாவது நிகழ்கால நேரம் என்பது கல்யாணக்காரி யுகம். இதில் எந்த ஒரு காட்சி நம் முன்னால் வந்தாலும் அதில் நன்மை நிரம்பி இருக்கின்றது. நிகழ்காலத்தில் நன்மை தெரியாவிட்டாலும் கூட மறைந்து இருக்கும் நன்மை எதிர்காலத்தில் வெளிப்பட்டு விடும். எனவே ஆஹா டிராமா ஆஹா என்ற நினைவின் மூலம் சதா மகிழ்ச்சியுடன் இருங்கள். அப்போது புருஷார்த்தத்தில் ஒருபோதும் இக்கட்டான நிலை என்பது ஏற்படாது. தானாகவே உங்கள் மூலம் அநேகருக்கு சேவை நடந்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: சாந்தியின் சக்திதான் மனதின் மூலம் சேவை செய்வதற்கான சகஜமான சாதனம். எங்கே சாந்தியின் சக்தி இருக்கின்றதோ அங்கே திருப்தி என்பது இருக்கும். அவ்யக்த சமிஞை: அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். எவ்வளவு அவ்யக்த ஒளி ரூபத்தில் நிலைத்திருப்பீர்களோ அவ்வளவு சரீரத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும் பயிற்சியின் காரணமாக 2-4 நிமிடங்கள் அஷரீரியாக இருந்துவிட்டாலும் கூட அது 4 மணி நேர ஓய்வெடுத்ததற்கு சமமாகும். அப்படிப்பட்ட காலம் வரும், அதாவது உறங்குவதற்கு பதிலாக 4-5 நிமிடங்கள் அஷரீரி ஆகினோம், அதன் மூலம் சரீரத்துக்கு ஓய்வு கொடுத்தோம் என்ற நிலை வரும். ஒளி ஸ்வரூபத்தின் நினைவை வலிமையாக்குவதன் மூலம் கணக்கு வழக்குகளை முடிப்பதிலும் கூட லேசான பாரமற்ற ரூபமாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.